இதை தொட்டா அது, அதை தொட்டா இதுன்னு எதையாவது ஒன்றா அலைச்சல்கள்லேயே வண்டி ஓடக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கிடணும். அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் கொஞ்சம் ஒரு 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 நல்ல காலகட்டம். அந்த பயணங்கள் அந்த மாதிரியான அமைப்புகளை கொஞ்சம் பார்த்து இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் அமைகிறது. அதனால் இது நம்ம எதற்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எதற்காக பயணம் பண்ணணும் அப்படிங்கிறத அறிஞ்சு பண்ணணும். இல்லை கொஞ்சம் அது தேவையில்லாத அலைச்சலாக போயிடும். சரிங்களா? சும்மா இன்னைக்கு ஒருத்தர் கூட வெளில போயிட்டு வரணும்னு போவீங்க, அப்படி சுற்றி இப்படி சுற்றி அந்த நாளே வீணாக போயிடும். அதனால் அடிக்கடி பயணங்கள் இருக்கும், பார்த்து இருந்துக்கிடுங்க. அதுவும் குறிப்பாக 3-12 சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா உறுதியாக அலைச்சல்கள் உண்டு. அது கொஞ்சம் நல்ல விஷயத்துக்காக அலைஞ்சிங்கன்னா சந்தோஷம். சரிங்களா? ரைட். அதே போல் சொத்துக்கள் வாங்குறதுக்கான யோகம் இந்த மாதம் உண்டு. கையில் ஏற்கனவே பணப்புழக்கம் சொன்ன மாதிரி இந்த வருமான ஓட்டம் ஓரளவுக்கு கையில் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டம். ஆக 2ஆம் இடமோ 11ஆம் இடமோ சம்பந்தப்பட்டு தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக அந்த பண நடமாட்டமும் வருமான ஓட்டமும் இனிதே அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? ஆக அது ஒரு பக்கம் நன்றாக போகும். இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புண்டு? தனுசு ராசி நேயர்களே, தனுசை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய மாதம் அப்படின்னு சொல்லி தாங்க நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் 4ஆம் இடத்துல சனி, 8ஆம் இடத்துல புதன், இவங்க 2 பேரினுடைய ஆளுமையில் தான் இந்த மாதம் நகருதுங்க. இந்த 2மே உங்களுக்கு சிறப்பான அமைப்புகளில் இல்லை, ஓப்பனாக சொல்லலாம். அதனால் நான் உங்களுக்கு பெருசாக விவரித்து அப்படி இப்படின்னு சொல்கிற அளவில் இல்லை. நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம். பட் இருந்தாலும் எப்போவுமே கெட்டதே நடக்காது இல்லையா? ஒரு சில நன்மைகளும் நடக்கும். அந்த விதத்தில் இந்த மாதம் நடைபெறுகிற சின்ன சின்ன நன்மைகள். முதல் அமைப்பு, திருமண முயற்சிகள் கைகூடி கம்ப்ளீட்டாக வந்துடும் சொல்ல முடியாது. பட் அந்த ப்ராசஸ் நெருங்கும். சரிங்களா? ஒரு கரெக்டான ஆள் கிடைப்பாங்க. சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்தாலும் சரியான ஒரு அமைப்புகளில் அந்த கிட்டத்தட்ட கல்யாணத்துக்கு நெருக்கமாக கொண்டு போகிறதுக்கான முயற்சிகள் வெற்றி பெறும் பல இடர்பாடுகளுக்கு பிறகு. சரிங்களா? அந்த மாதிரியான அமைப்புகளில் கல்யாண அமைப்புகள் கைகூடி வருகிற ஒரு நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம். 7ஆம் இடமோ 11ஆம் இடமோ சம்பந்தப்பட்டு தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக கைகூடி வரும், பயப்பட வேண்டாம். இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பொருளாதார அமைப்புகள் அப்படின்னு வரும்போது ஒரு பெரிய ஏற்றம்னு சொல்ல முடியாது. ஆனால் கையில் ஏதேனும் ஒரு விதத்தில் ஒரு ஒரு மணி ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது நீங்கள் வருமானம் மொத்தம் செலவாகலாம், இல்லை கடன் வாங்கி செலவு பண்ணலாம், அதெல்லாம் பிறகு பார்ப்போம். ஆனால் கையில் ஒரு பண நடமாட்டம், ஒரு பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருப்பது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டம். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக சொத்துக்களை விற்கிறதுக்காக யாரேனும் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், அந்த விற்க முடியாத சொத்துக்களை கூட விற்பீர்கள். சின்ன சின்ன சிரமங்கள் இருக்கலாம், ஆனால் விற்றுருவீங்க, கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? அந்த மாதிரியான சொத்துக்களை விற்பதற்கான முயற்சிகளில் வெற்றி உண்டு. 3ஆம் இடமோ அல்லது 12ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடைபெறுமானால் உறுதியாக அந்த சொத்து கையை தாண்டுவதற்கான அமைப்புகள் பலமாக உண்டு. இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பயணங்கள் மேற்கொள்வீர்கள். அலைச்சல் தான் இந்த மாதம் முழுக்கும். இதை தொட்டா அது, அதை தொட்டா இதுன்னு எதையாவது ஒன்றா அலைச்சல்கள்லேயே வண்டி ஓடக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கிடணும். அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் கொஞ்சம் ஒரு 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 நல்ல காலகட்டம். அந்த பயணங்கள் அந்த மாதிரியான அமைப்புகளை கொஞ்சம் பார்த்து இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் அமைகிறது. அதனால் இது நம்ம எதற்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எதற்காக பயணம் பண்ணணும் அப்படிங்கிறத அறிஞ்சு பண்ணணும். இல்லை கொஞ்சம் அது தேவையில்லாத அலைச்சலாக போயிடும். சரிங்களா? சும்மா இன்னைக்கு ஒருத்தர் கூட வெளில போயிட்டு வரணும்னு போவீங்க, அப்படி சுற்றி இப்படி சுற்றி அந்த நாளே வீணாக போயிடும். அதனால் அடிக்கடி பயணங்கள் இருக்கும், பார்த்து இருந்துக்கிடுங்க. அதுவும் குறிப்பாக 3-12 சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா உறுதியாக அலைச்சல்கள் உண்டு. அது கொஞ்சம் நல்ல விஷயத்துக்காக அலைஞ்சிங்கன்னா சந்தோஷம். சரிங்களா? ரைட். அதே போல் சொத்துக்கள் வாங்கிறதுக்கான யோகம் இந்த மாதம் உண்டு. ஆமாங்க, சொத்து விற்கிறதுக்கு மட்டும் இல்லை, சொத்து வாங்கிறதுக்கும் இல்லை ஒரு பொருளை வாங்கிறதுக்குமான ஒரு நல்ல காலகட்டமாகவும் இந்த மாதம் அமைகிறது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆக அன்பு நண்பர்களே, 4ஆம் இடமோ அல்லது 11ஆம் இடமோ சம்பந்தப்பட்டு தசை புக்திகளும் நடைபெறுமானால் உறுதியாக அந்த மாற்றங்கள் கிட்டுங்கிறதுல மாற்றம் இல்லை. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு நண்பர்களே. இதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் வேறு என்ன சிறப்பு உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா,
2 4ஆம் இட தொடர்புல இந்த மாதம் சனி பகவான் அமருகிறார். ஆக தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு 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 தொழில்ல நெருக்கடி அப்படி இப்படின்னு இருந்தாலும் அதை சமாளிக்கிற அளவுக்கு வருமான ஓட்டம் கிடைச்சிடும். கையில் ஏற்கனவே பணப்புழக்கம் சொன்ன மாதிரி இந்த வருமான ஓட்டம் ஓரளவுக்கு கையில் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டம். ஆக 2ஆம் இடமோ 11ஆம் இடமோ சம்பந்தப்பட்டு தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக அந்த பண நடமாட்டமும் வருமான ஓட்டமும் இனிதே அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? ஆக அது ஒரு பக்கம் நன்றாக போகும். இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியலும் வேறு என்ன சிறப்புண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உத்தியோக மாற்றங்களுக்கு ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு ஜம்ப் பண்ணுறதுக்கு இந்த காலகட்டம் மிக மிக சிறப்பான காலகட்டமாக அமையப்பெறுகிறது. ஆமாங்க, உத்தியோக மாற்றம், உத்தியோக இடமாற்றங்களுக்கான முயற்சிகளை தாராளமாக நீங்கள் எடுக்கலாம், கைகூடி வரும். 9, 12 சம்பந்தப்பட்டு தசாபுக்தி நடந்ததுன்னா தாராளமாக முயற்சிக்கலாம். சரிங்களா? இதுவும் ஒரு நல்ல அமைப்பு. அதே போல் இந்த காலகட்டம் எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அதுக்கும் சில இடங்கள் உண்டுங்க. முதல் அமைப்பு உடல்நிலை. ஹெல்த்தில் அப்பப்போ தொந்தரவு பண்ணும். இந்த மாதம் முழுக்கவுமே ஹெல்த் ரிலேட்டடான தொந்தரவுகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த தொழில் பண்ணுறவங்க, இந்த சின்சியராக வேலை பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜாப்னு தான் இருப்பேன்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. எங்க குடும்பத்தோட சாப்பிட கூட நேரம் இருக்காதுங்க, அப்புறம் எப்படி ஹெல்த் கெடாமல் இருக்கும்? அதனால் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும். டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, டைமை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணணும். டைம் இஸ் கோல்டு, எல்லாம் கோல்டு தான். உடம்பு போயிடுச்சுன்னா எந்த கோல்டு இருந்து என்ன பண்ணுறது? சரிங்களா? ஆக உடல்நிலையை பேண வேண்டியது மிக அவசியமானதுங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. 6ஆம் இடமோ 8ஆம் இடமோ 12ஆம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குதுன்னா கண்டிப்பாக ஹெல்த் தொந்தரவுகளால் பாதிப்புண்டு. உணவு பழக்க வழக்கங்களில் கவனமாக இருக்கணும். இது ஒரு அமைப்பு. 2வது, தொழில் செய்கின்ற அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் வருமானம் ஒரு ஃப்ளோவாக இருக்கும், எல்லாம் ஓகே. ஆனால் பெரிய அளவு லாபங்களை பார்க்கக்கூடிய அமைப்பு பலமாக இல்லை. லிமிட்டுக்குள்ளே முதலீடு பண்ணுங்க, அளவு கடந்து முதலீடு பண்ணுறதை குறையுங்க. உங்கள் பலம் ஒரு 10,000னா 10,000 பண்ணுங்க. கூடுதலாக கொஞ்சம் எஃபர்ட் போட்டு ஒரு 25,000 பண்ணலான்னு பண்ணக்கூடாது. சரிங்களா? உங்களுடைய விரலுக்கு ஏற்ற வீக்கமாக நீங்கள் முதலீடுகளை வைக்க வேண்டியது அவசியமானது அப்படிங்கிறத உணர்ந்துக்கிடணும். சரிங்களா? அது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. இதை ஒன்று பார்த்துக்கிடுங்க. ஒருவேளை 3ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் இந்த 4ல் ஏதேனும் ஒரு பாவகம் சம்மந்தப்பட்டு தசாபுக்தி நடக்குதுன்னா அளவு கடந்து முதலீடு போட்டிங்கன்னா விரயமாகிறதுக்கோ நட்டமாகிறதுக்கோ வாய்ப்பு அதிகம். அப்போ அதில் கொஞ்சம் கூடுதலான கவனத்தை செலுத்திக்க வேண்டியது மிக 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 அவசியம். அதே போல் இந்த மாதம் உறவுகளோடு கொஞ்சம் கசப்புக்கள் ஏற்படும், முட்டிக்கிடும். இப்போ நான் தான், என் கருத்து தான் அப்படின்னு நிற்காம, சரிங்க மாமா, சரிங்க அண்ணன், சரிங்க சித்தப்பா, சரிங்க பெரியப்பா அப்படின்னு விட்டு கொடுத்து போயிடணும். அது நீங்கள் விட்டு கொடுத்து போகலன்னா நல்ல உறவுகளை கொஞ்சம் கசந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படலாம் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும். சரிங்களா? அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, கொஞ்சம் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமானது. அதனை அடுத்ததாக உத்தியோகம் செய்கின்ற இடங்கள்ல 10 குடைவன் 8ஆம் இட தொடர்பை பெறுறார். கொஞ்சம் ப்ரெஷராக தான் ஓடும். கூட வேலை பார்க்குறவங்களே பல வேலையை நமக்கு ஆப்போசிட்டாக பார்ப்பாங்க. சரிங்களா? அதுவும் 8ஆம் இடம் சார்ந்து தசாபுக்தி நடக்குதுன்னா கண்டிப்பாக நமக்கு மன அழுத்தங்களை கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் நம்மளுடைய உத்தியோகத்திற்கான புற சூழல் அமையும். அதை கொஞ்சம் பெருசுபடுத்திக்காமல் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறணும். சரிங்களா? அதே போல் இந்த காலகட்டம் தாயாருடன் கருத்து வேறுபாடை ஏற்படுத்தலாம், அல்லது தாயாரின் உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்தலாம். இந்த 2 விஷயத்துலையும் கொஞ்சம் கவனம் வச்சுங்க. ஒருவேளை 3ஆம் இடம் சம்மந்தப்பட்டு தசாபுக்தி நடந்தாலும், இல்லை உங்கள் சுயஜாதகத்தில் லக்னத்திற்கு 4ஆம் இடத்துல ஒரு பாவ கிரகம் அமர்ந்து தசாபுக்தி நடத்தினாலும் உறுதியாக இந்த காலகட்டம் தொந்தரவு உண்டு தாயாருக்கு அல்லது தாயாரோடு உங்களுக்கு. அதை கொஞ்சம் பெருசுபடுத்தாமல் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. ஆக இப்படி தாங்க இந்த மாதம் கொஞ்சம் கூடுதலாக நிதானிச்சு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் தான் உங்களுக்கு உண்டு. அதே போல் பிள்ளைகளுக்கு படிப்புலையும் கொஞ்சம் டல் அடிக்கும். குறிப்பாக இந்த ராகு தசை, சுக்கிர தசை, 8ஆம் அதிபதி தசைலாம் நடக்குதுன்னா உறுதியாக பையன் ரொம்ப விளையாட்டுத்தனமாயிருவா. அப்படி அப்போ அவங்க மேலெல்லாம் ஒரு கண் வச்சுக்கிறது மிக மிக நல்லது. ஆக அனைத்து தனுசு ராசி நேயர்களும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.